வாகர்த்தாய்வ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை கொடுப்பது, எலும்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுப்பது. அதனாலே தான் முன்னைய காலத்திலே இந்த சிறு குழந்தைகளை கூட, பிறந்த 2-3 மாத குழந்தைகளை கூட எண்ணெய் பூசி இந்த காலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது வெறும் தரையிலே ஒரு துணியை விரித்து கிடத்தி விடுவார்கள். அந்த சூரியனுடைய கதிர்கள் அந்த உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும், எலும்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இவ்வாறு அந்த சூரிய கதிர் உடம்பிலே படுகின்ற பொழுது நோய் நொடி இல்லாத குழந்தைகளாக வளருவதற்காக இவ்வாறு முன்னைய காலத்திலே இந்த சூரிய ஒளிப்படுகின்ற வகையிலே குழந்தைகளை எல்லாம் கிடத்தி விடுவார்கள். இப்போ அப்பா அம்மா எழும்புறது 7 மணி 8 மணிக்கு. அப்புறம் பிள்ளைகளை எங்கே காலையில் கொண்டு போய் கிடத்துறது? இப்போ அதெல்லாம் மருவி வந்துவிடும். அதனாலே தான் இப்போது 5 வயசு பிள்ளைக்கும் நெஞ்சு நோய் வருகிறது, ஹார்ட்லே வருத்தம் வருகிறது, ஹார்ட்லே ஆப்ரேஷன் என்கிறார்கள். 10 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 5 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 40 வயசு பையனும் கண்ணாடி போடுறான் என்கின்ற வகையிலே இந்த நரம்புகள் எலும்புகளை வலு கொடுக்கின்ற வகையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்தால் எல்லா விதமான தோஷங்கள் நீங்குமாம். பிரத்யக்ஷ தெய்வமாக போற்றப்படுகின்றவர் சூரிய பகவான். நம் கண்கண்ட தெய்வம் சூரியன். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது காலையிலே சூரியனை சுற்றி ஒரு வட்ட வடிவத்திலே செந்நிறத்திலே சிகப்பு நிறத்திலே தோன்றுகின்ற கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் தோன்றுகின்ற வேளையிலே நாம் சூரிய நமஸ்காரம் செய்தால் அந்த செங்கதிர்கள் எங்களுடைய உடம்பிலே படுகின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்களை நீக்குகின்ற சக்தி உண்டு. அதனால தான் முன்னைய காலத்திலே எல்லாம் 80 வயது 90 வயது 100 வயது 110 வயது வரைக்குமே கண்ணாடி பாவிக்காமல் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். என்றால் முன்னவர்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை தவற விடாமல் செய்து வந்தார்கள். இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு சிறப்போடு கூடியது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை சூரிய நமஸ்காரத்தை நாம் செய்து வழிபாடு செய்வதோடு நாளைய தினம் திங்கட்கிழமை 29/7/2024 திங்கட்கிழமை கேகாலை மாவட்டம் வரக்காப்பளை அம்பேபுச ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய ஆடிப்பூர மகோத்சவத்தினுடைய ஆரம்பம் கொடியேற்றத்தோடு நாளைய தினம் ஆரம்பமாகி 7/8/2024 அன்று ஆடிப்பூரத்தன்று பகல் அம்பாளுக்கு நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளாலே சங்காபிஷேகம் நடைபெற்று பிற்பகல் 4:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை நடைபெற்று அம்பாள் சர்வ அலங்கார பூஜிதாக எழுந்தருளி வரக்காப்பளை நகர்வலம் வருகின்றதாகிய ரதோத்சவம், தேர்திருவிழா, கரகாட்டம், காவடியாட்டம், மங்கள தவில் நாசுர இசை முழங்க அரோகரா கோஷத்தோடு ஊர்வலம் வருகின்ற சிறப்போட நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளில் நாம் கலந்து திரையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு ஒரு முறை ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்தில் இருந்த பொழுது அங்கு ஒரு பெண் 18 ஆண்டுகளாக அசுத்தாவியினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு குனிந்து அவள் எழுந்து நிற்க முடியாதவளாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள் அனுபவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் நோய்கள் உளநோய்க்கும் வழிவகுக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போகலாம். அல்லது என்னை இப்படியான அசுத்த ஆவி அலைக்கழிக்கின்றதே என்று அங்கலாய்த்து வாழ்விலே நம்பிக்கை இழந்து போகலாம். ஆனால் தொழுகை கூடத்திற்கு வருகின்ற இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை, அவள் கடவுள் மீது ஏதோ நம்பிக்கை வைத்திருக்கின்றாள் என்பதை இயேசு அறிந்து கொள்கின்றார். அதனால் அவளை குணமாக்குகின்றார். இந்த அசுத்தாவியினுடைய பிடியிலே இருந்து அவருக்கு பூரண சுகம் கொடுக்கின்றார். இயேசுவால் முடியும். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் சில வருடங்களாக நாங்கள் மீண்டும் மீண்டும் நோய்வாய்ப்பட்டவர்களாக, அல்லது நீண்ட காலமாக பொருளாதார கஷ்டங்களிலே இருந்து விடுதலை பெற முடியாதவர்களாக, அல்லது நீண்ட காலமாக எங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் நனவாகவில்லையே என்ற இயக்கத்திலே மனமுடைந்து போவது உண்டு. 18 வருடங்களாக என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பின்பு அவளுக்கு இனிமேல் வாழ்வு இல்லை என்று நிச்சயமாக அவளோடு இருந்த மனிதர்கள் நம்பியிருப்பார்கள். இனிமேல் எங்களுக்கு எந்த விதமான விடையும் கிடையாது என்று வாழ்க்கையிலே சோர்ந்து போய் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கின்றார்கள். சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கை இனிமேல் இருட்டறைதான் என்று சொல்லி அவர்கள் செயலிழந்து போகின்றார்கள். அவர்கள் குறுக்கு வழிகளை நாடுகின்றார்கள். ஏதோ தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டுவோம், இனிமேல் நாங்கள் எதை சாதிக்கப் போகின்றோம் என்று மனமுடைந்து போகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இன்று இயேசு கூறுகின்ற இந்த பாடம் என்னவென்றால், அசுத்த ஆவி இவளை 18 வருடங்களாக கட்டியிருந்ததாம். தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்கி வைத்திருந்திருக்கின்றது. 18 வருடங்களாக அது மேலோங்கி இருந்தால், அது அதிகாரம் கொண்டிருந்தால் நிச்சயமாக நிரந்தரமாகவே அது அந்த பெண்ணினுடைய வாழ்வில் குடி இருந்திருக்கும். ஆனால் இயேசு அதையெல்லாம் கடந்து மீண்டும் நீ வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையை பிறப்பித்திருக்கின்றார், விடுதலை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நீண்ட காலமாக நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட சில பழக்க வழக்கங்களிலே இருந்தும் கூட, நீண்ட காலமாக நாங்கள் எதிர்நோக்கிய எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்தும் கூட, நாங்கள் முயற்சியுள்ளவர்களாக இருந்தால், நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால், இறைவனை அண்டி போனால், இறைவனுடைய ஆசிரியருக்காக நாங்கள் இறந்து மன்றாடினால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய உண்மையான செய்தியாகும். எனவே நாங்கள் இறைவனை நம்புவோம். எங்களுடைய துன்ப துயரங்களிலே இருந்து எங்களுடைய சொந்த முயற்சியினால் மட்டும் நாங்கள் விடுதலை பெற முடியாவிட்டாலும், இந்த இறைவனுடைய அருளோடு சேர்ந்து நாங்களும் தொடர்ந்தும் முயற்சிப்பதற்கு, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னேற்றத்தின் பாதையிலே, வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தையும் ஆவலையும் விடாமுயற்சியையும் இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக். அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று
நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா? அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.